ஹலோ கைஸ், இது நம்ம ஜீவானந்தம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீவ்ஸ் டெக்னாலஜி. ஸோ கைஸ், இங்கே நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் சர்வர். எஸ், என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் சர்வர் கிரியேட் பண்ண போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 75 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். 75 வீடியோஸோட ரா ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85 to 90 ஜிபிஸ் வருது. ஸோ இந்த எல்லாமே 85 to 90 ஜிபி வந்து நான் என்னோட லேப்டாப்பில் ஸ்டோர் பண்ணேன். என்னோட ஸ்டோரேஜ் தான் ஃபுல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ரைவேட் சர்வர் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் எல்லாத்தையும் இந்த ஃபுட்டேஜ்லாம் எடுத்து போட்டுருவேன். ஸோ தட் எனக்கு ஃபியூச்சரில் வேணுனாலும் அதுலேருந்து நான் பேக்கப் எடுத்துக்கலாம் நான். ஸோ இப்போ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவேட் சர்வர் வந்து நம்ம வந்து ஒரு மொபைல் டிவைஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். எஸ், என்னோட பழைய ஆண்ட்ராய்டு மொபைல் விவோ மொபைலை வந்து ஒரு ப்ரைவேட் சர்வராக மாற்ற போகிறோம். இது வந்து ஒரு 120 GB மொபைல். இது வேணும் எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. எஸ்டி கார்டு வேணும், எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம் அதில். ஸோ இந்த இப்போதைக்கு வந்து நான் இந்த 120 GB மட்டும் நான் யூஸ் பண்ணி ஒரு சர்வர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபியூச்சரில் வேணும்னா நம்ம மெமரி கார்டு போட்டு அதை எஸ்டி கார்டு போட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து இப்போ இந்த மொபைலை மட்டும் ப்ரைவேட் சர்வராக மாற்ற போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு சர்வர் கிரியேட் பண்ண வந்து நம்ம மொபைலில் வந்து அந்த சர்வரோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் இருக்கணும். லைக் வந்து இப்போ நான் அந்த வந்து காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து சர்வர் அல்டிமேட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த சர்வர்ஸ் அல்டிமேட் ஆப் எதுக்குன்றத நான் போக உள்ள டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சர்வர்ஸ் அல்டிமேட் ஆப் ஏற்றிப்போம், இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி போதேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும். இதில் ஃபைல் ஆக்சஸ் வந்து அலோவ் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து இந்த மொபைலை வந்து நம்ம ரீட் ஆர் ரைட் பண்ண முடியுதில்ல. ஸோ அலோவ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து சிம்பிள் அண்ட் சர்வர்ஸ் தான் 2 ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு வந்து சிம்பிள் சர்வரே இப்போதைக்கு போதும். சிம்பிள் ஸ்டார்ட் பண்ணி இதில் எக்கச்சக்கமான சர்வர் டைப்ஸ் இருக்கும். நம்ம இதில் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த சர்வர் வேணும். ஸோ இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து நம்ம வந்து எஃப்டிபி எடுத்துக்கலாம். எஃப்டிபி சர்வர். எஃப்டிபின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் தான். ஸோ எஃப்டிபி எடுத்துக்கலாம். எஃப்டிபி எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சர்வரை. ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வந்து இப்போ எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் லிங்க்கும் ஒய்ஃபை நெட்வொர்க் லிங்க் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ஒய்ஃபை நெட்வொர்க் லிங்கே போதும். ஏன்னா நம்ம வந்து லோக்கல் சர்வர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒய்ஃபை நெட்வொர்க் லிங்கே போதும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இது அப்படியே வச்சுட்டு பேக் வந்துட்டு நம்மளோட சர்வர்ஸ் லிஸ்ட்டில் போய்ட்டு இதான் நம்ம இப்போ ரன் ஆகிட்டு இருக்க சர்வர், அதோட இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து கம்ப்யூட்டரில் நம்ம வந்து இந்த சர்வரோட கனெக்ட் பண்ணணும். இது ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போயிடணும். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு திஸ் பிசி வரும். இந்த திஸ் பிசியில் வந்து நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணால் ஆட் ஏ நெட்வொர்க் லொக்கேஷன் இருக்கும். அந்த ஆட் ஏ நெட்வொர்க் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா இல்லை இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து சூஸ் ஏ கஸ்டம் நெட்வொர்க் லொக்கேஷன் இருக்குல்ல, இதில் தான் நம்மளுக்கு வெப்சைட்டு நெட்வொர்க் லொக்கேஷன் எஃப்டிபி சைட்டுன்னு இருக்குது பாருங்கள். அதான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் சைட். நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து நம்மளோட நெட்வொர்க் ஐடியா வந்து டைப் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நெட்வொர்க்கோட அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள். இதில் FTP 192.168.29.170 அந்த அட்ரஸ் தான் நம்ம ஃபுல்லாக இதில் டைப் பண்ணணும். இப்போ இதில் FTP 192.168.29.170 எஸ். இப்போ டைப் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா லாகான் அனானிமஸ் கொடுத்துருங்க. ஏன்னா நான் மட்டும் தான் இந்த சர்வர் யூஸ் பண்ண போகிறேன் என் நெட்வொர்க்கில். ஸோ மோஸ்ட்லி யாரும் வெளியால் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் லாகான் அனானிமஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ இந்த சர்வருக்கு நேம் என்ன வைக்கலாம்? மை ஹோம் சர்வர் 1 அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். வச்சு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த முடிச்சிட்டோன்னே உங்களுக்கு இது ஓப்பன் ஆகணும்னா ஓப்பன் கொடுத்துக்கலாம். இல்லைனா இப்போதைக்கு எனக்கு தேவை, இப்போ வேணாம், இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மை ஹோம் சர்வர் 1 வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதோட ஷார்ட்கட் வேணும்னா இங்கே டெஸ்க்டாப்பில் ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஓப்பன் பண்ணால் என்னோட விவோவில் இருக்கிற மொத்த ஃபைல்ஸ் எல்லாமே இதில் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் வேணும்னா நான் காப்பி பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து என்னுடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து நான் இது வந்து ஒரு 187 MB வீடியோ இது. ஸோ இதை வந்து நான் வந்து காப்பி பண்ணி என்னோடய ஹோம் சர்வரில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பேஸ்ட் பண்ணால் காப்பி பேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து சென்டு வந்து கிட்டத்தட்ட 87 MB. 87 MBனா கிட்டத்தட்ட 8 MBக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு இருக்குது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு என்ன இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் இப்போ இது கேன்சல் பண்ணிடுறது. ஸோ ஏன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் இது மாறும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ப்ராசஸர் உள்ள மொபைல். இது வந்து P30 இந்த ப்ராசஸர் இருக்குது இதில்.
ஸோ இதே இப்போ நான் அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு S10 மொபைலை வந்து இந்த சர்வரை இப்போ மாற்றி பார்ப்போம். ஸோ எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு இருக்குது அப்படின்றத உங்களுக்கே காட்டுறேன் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட S10 லைட்டில் வந்து இந்த சர்வர்ஸ் அன்லிமிட்டட் ஏற்றிட்டேன். ஸோ ஏற்றிட்டு இப்போ இதில் வந்து நான் வந்து சர்வர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சர்வர் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட இன்ஃபர்மேஷனை இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறேன். இதோட இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு நான் ஒரு புது சர்வர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஆட் நெட்வொர்க் லொக்கேஷனில் போயிட்டு நெக்ஸ்ட் இந்த சர்வரோட லிங்க் என்ன பார்த்தீங்கன்னா 192 FTP 192.168.89. ஓகே, இதோட லிங்க் என்ன பார்த்தீங்கன்னா FTP 192.168.29.89. ஓகே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுலேயே வந்து இது நம்ம முன்னாடி பார்த்தது தான், அது எல்லாமே இதில் லாகின் அனானிமஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதில் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் கொடுக்குறது போல நம்ம மை ஹோம் சர்வர் 2ன்னு இதில் வச்சிடலாம். இதில் மை ஹோம் சர்வர் 2ன்னு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா இல்லை அப்போ நம்ம அப்புறம் ஓப்பன் பண்ணலாம் இது. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு மை ஹோம் சர்வர் 2 வந்துருச்சு. இதோட டெஸ்க்டாப்க்கு ஷார்ட்கட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து எனக்கு 2 சர்வர் இருக்குது என்கிட்ட. இப்போ மை ஹோம் சர்வர் 1, 2ன்ட்டு இப்போ வந்து இப்போ மை சர்வர் 2ல் வந்து இப்போ நான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ வந்து ஓகே, இந்த வீடியோ எடுத்துப்போம். இது வந்து 242 MB இது ஃபைல் சைஸு. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து சர்வர் 2க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண இங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், சென்டு வந்து கிட்டத்தட்ட 300 MBPS போகுது. இதில் கிட்டத்தட்ட 30 MBPSல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இது. ஸோ 30 MBPSல ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ S10ல் வந்து 30 MBPSக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பட் இந்த விவோவில் வந்து 8 MBPS ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது டிவைஸ் ஏற்ற மாதிரி தான் இதோட ஸ்பீடு இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த விவோ மொபைல் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் இன்கேஸ் புது மொபைல் வாங்கினா அடுத்து இந்த S10 மொபைல் சர்வராக மாற்றி கிட்டத்தட்ட 30 MBPSக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு இருக்கும். ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து என்னோடய விவோ மொபைலை வந்து ப்ரைவேட் சர்வரை யூஸ் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட மொபைல் வந்து ஒரு சர்வரை மாற்றிட்டேன் இப்போ. ஸோ தட் இப்போ இனிமேட்டு வந்து நான் வந்து எந்த ஃபைல்ஸ் வேணும் இந்த மொபைலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவேன். ஸோ எனக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்போ வந்து நான் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து அந்த மொபைல் பழசாயிடுச்சு, புது மொபைல் வாங்கினா இந்த S10 லைட்டை வந்து நான் வந்து சர்வராக மாற்றினா இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்பீடாக இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு சர்வர் கிரியேட் பண்ணியாச்சு. இனிமேட்டு எல்லா வீடியோஸும் இந்த மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொண்டே தான். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் இந்த ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட் என்னோடய லேப்பில் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம், என்னோடய டேபில் வந்து ஈஸியாக என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலாக ஒரு சர்வர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ முடிச்சு. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஜீவன் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.